நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதிரும் புதிருமா இருந்தவங்க இப்போ ஒன்னா சேர போறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, நம்ம விஜயும் மல்லியும் அப்படியே சும்மா ஒரு பக்கம். விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் மல்லியை கடிச்சு கொட்டினே இருப்பாரு, மல்லியை புரிஞ்சுக்காம தவறுதெல்லாம் நடந்துன்னு இருந்தாரு. ஆனால் இப்போ எல்லாமே மாறுதலாக நடக்க போகுதுங்க. நம்ம விஜய் மல்லியை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலே மல்லி இதோ பார், உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன், தேவையில்லாமல் மற்றவங்க சொல்றதை வச்சு உன்னை ரொம்பவே ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு கொண்டு வரணும். இல்லைனா எதுவும் ஒன்றும் தெரியாம நம்ம பாட்டுக்கு நம்ம விஜய் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை கொடுத்தோம்னா அடுத்த செகண்ட் விஜய் தான் அக்கா இது சொன்னாங்க, தான் மாமா அது சொன்னாரு, நீ தான் பண்ண, நீ தான் காசு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நொச்சம் கொட்ட ஆரம்பிக்குவாரு. அதனால அவரை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மல்லியை முடிவு பண்றாங்க. ரிங் கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல பின்னாடி பூதம் மாதிரி நின்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. வாங்காதரா தம்பி, வாங்காதரா, நீ வாங்கினா நம்ம குடும்பத்துக்கே அது அசிங்கடா, போய் அந்த மாதிரி அல்பத்தனமான இவகிட்ட போய் ரிங்கு வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேவலமா நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. டக்குன்னு ரிங்கை வாங்கி கையில போட்டுன்னு மல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் அப்படியே சும்மா ராஜேஸ்வரிக்கு பக்குன்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அப்படியே கீழே உழுந்துன்னு ஒரு பக்கம் கதறாங்க, உழுறாங்க. ஐயோ தம்பி என்னடா இப்படி பண்ணிட்ட, உன்னை நான் எந்த அளவுக்கு நம்மள தெரியுமா, மழை போல நம்மளையில, ஆனா நீ லாஸ்ட்ல மணல் போல ஜெயிச்சு போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. என்னதான் ஃபீல் பண்ணாலும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கணுங்க. எப்படி முன்னேறணும், என்னென்ன பண்ணா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் இருக்கிறதால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேற வர முடியும். அது நம்ம விஜய் மட்டும்தாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சு யாருக்கிட்ட எப்படி இருக்கணும், யாருக்கிட்ட எந்த மாதிரி பழகணும்னு சொல்லிட்டு. மல்லி தான் என் உலகம், இனிமேல் மல்லி தான் எனக்கு எல்லாமே, என் உலகமே மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்க வந்து ராஜேஸ்வரியம்மா நீங்க ஒன்னுத்துக்கும் வேஸ்ட்டுமா, நீங்க டம்மி பீஸுமா, உங்களை போய் நம்மளும் பார்த்தியா, என்ன நானே அடிச்சுக்கணுமா, இப்ப என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கண்ணுல ரத்த கண்ணீரா வருது. என்னடா இது நம்ம ராஜேஸ்வரியா இது, அப்பா ராஜேஸ்வரி அடுத்த பார்த்து ராஜேஸ்வரியம்மா எதுக்குமா அல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் மட்டும் என்னடி பண்ணிட்டேன், நீ என்ன பெரிய அப்படியே சும்மா டாப் டக்கரு டூமு டுக்கருன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கேன். ஆனா என்னால கேவலம், உன்னோட வாழ்க்கையை அமைச்சு தர முடியலன்னு நினைக்கிற போது ரொம்ப எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது. ராஜேஸ்வரி அல்றாங்க, அதை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜயேந்திரன் இனிமே இந்த உலகத்துல இடி மின்னல் புயல் எது வந்தாலும் சரி உன்னை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாரு நம்ம மல்லிகிட்ட. மல்லிகை சந்தோஷமாயிடுச்சு. மறுபக்கம் சென்பா நம்ம வெண்பா ஓடி வந்து கண்டிப்பிடிச்சாங்க. ஐ டாடா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்ச எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் மல்லியம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணணும். இப்போ எல்லாருமே பிடிக்கும், நம்ம ஒரே குடும்பம் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. உடனே ஹோட்டலுக்கு போகிறாங்க, அங்கே சுற்றுறாங்க, இங்கே சுற்றுறாங்க, பீச்சு போகிறாங்க, தேட்டர் போகிறாங்க, எல்லாத்துக்கும் வாழ் பிடிச்ச மாதிரி நம்ம ராஜேஸ்வரி நெஞ்சதும் போகிறாங்க. எங்கடா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டே தான் ரொமான்டிக்காக இருக்க போகிறாங்க, நம்மளுக்கு வயிறு எரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க வாழ் பிடிச்சின்னு. அவங்க சந்தோஷமா தான் இவங்களுக்கு பொறுக்காதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடாதா, நான் இல்லாத இடத்துல அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட எண்ணத்துல சுத்தின்னு இருக்காங்க. கேடுகட்ட எண்ணத்துல இந்த மாதிரி கேடுகட்ட ஆளுங்களா அதை போட்டு பொழக்கணும், மாரியம்மனுக்கு பொழக்கிற மாதிரி. அப்பதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். தேவையில்லாம இவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துன்னு அப்படியே சும்மா அராஜகம் பண்ண இருக்காங்க ஒரு பக்கம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயம் இதெல்லாம் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வந்து தேட்டருக்கு போன அடுத்த செகண்ட் அப்பா படமே எனக்கு போரா இருக்குப்பா, இந்த படம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி என்னடா படத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியலைங்க. ஏதோ கார்ட்டூன் படத்துக்கு வெண்பாவுக்கு பிடிக்குன்னு கூட்டும் போயிட்டு இருக்காங்க. வெண்பா நான் குட்டி குழந்தையா சொல்லுங்க பார்க்கலாம், நான் எங்கள் தலை அஜித் படத்துக்கு போவோம், அப்புறம் அப்படியே தளபதி விஜய் படத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லணும் இருக்காங்க. இதை கேட்டதை உடனே என்னடா இது இவங்க இப்படி வேற லெவலில் அப்படியே சும்மா இப்படி இதான் இன்னும் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிவ்அவே தரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் யாருமே அந்த கிவ்அவே பற்றி பேசவே மாட்டேங்க. அப்படி பேசினா தான் நம்ம கிவ்அவே தானே ஒன்று கொடுக்க முடியும். இதெல்லாம் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசுங்க எந்த மாதிரி கிவ்அவே தரலாம், எப்படி தரலாம், இல்லை எங்கன்னா பிளேஸ் எங்கன்னா வச்சு காசு வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிருக்காங்களே இப்போ நிறைய பண்ணி அப்படியே வியூஸ் அள்ளின்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம காசெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் தேவையில்லாமல். ஸோ நம்மள இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், மருக தருக.